வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ரிட் அப்பீல், அதாவது GO56 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. கெஸ்ட் லெக்சர்ஸை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு, ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே பீரியடில் கடைசியில் அது ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க, GO56. இதுக்கு அகெயின்ஸ்டாக ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸு ஸ்டே வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி அந்த கேஸை ஜெயிச்சிருந்தாங்க. கெஸ்ட் லெக்சர்ஸில் இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ்லாம் கெஸ்ட் லெக்சர் அசோசியேஷன்ஸ் அண்ட் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் இந்த பெர்மனன்ட் போஸ்ட்டுக்காக இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கான GO56 கவர்மெண்ட் அப்பே அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ அந்த போஸ்ட் ஒரு 1146 வேகன்சிஸ் ஃபில் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் எல்லா விதமான GOஸையும் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக எக்ஸாம் போட்டது எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயங்கள் அது ஒரு வேறு பேட்டர்னுக்காக வந்தது. அதில் அந்த கேஸை நம்ம அந்த GOஸ் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஒவ்வொரு கேஸ் தனித்தனியாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் GO56க்கு மட்டும். இதை பற்றி நம்ம மட்டும் பேசுவோம். அந்த கேஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வருமா அப்படிங்கிறது அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, அது தனியாக பார்த்துக்கலாம் அது வரும்போது. இப்போ இந்த அப்டேட்டில் உள்ள கேஸ் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா GO56க்கான மட்டும் இந்த கேஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸ் பெர்மனெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெட் பெட்டிஷனில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெட் அப்பீல் போகிறாங்க. அதாவது உயர்நீதிமன்றம் ஒரு நீதிபதி கொடுத்ததை ரெட் அப்பீல் போகும்போது இப்போ இரு பெஞ்சஸ் சேர்ந்து அதை விசாரிப்பாங்க. இன்றைக்கி அப்பீல் அந்த கேஸ் வந்திருந்தது. ஸோ நம்ம லைவ் கூட சொல்லியிருந்தோம் காலையில் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி ரெட் அப்பீல் அப்படிங்கிற ஒரு கேஸில் 2 ஜட்ஜஸும் இது பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பாயிண்ட்டு என்ன இருந்ததுன்னா, இளந்திரியன் அப்படிங்கிற ஜட்ஜஸ் அதுக்கான ரெகுலேஷனுக்கான ஆர்டர் கொடுத்துருந்தார், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் அதை கோட் பண்ணி தான் கேட்டாங்க. ஏன் நீங்கள் GO56 பிரகாரம் அந்த 1146 போஸ்டிங் நீங்கள் பெர்மனெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெர்மனெண்ட் பண்ண சொல்லி தான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த GO கேன்சல் பண்ண சொல்லியோ அல்லது ரெகுலேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே பேசலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் 7th அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சீக்கிரம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணி இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கெஸ்ட் லெக்சர்ஸோட அந்த GO56 பிரகாரம் அதில் பார்த்தோன்னா ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்தாங்க. அந்த க்ரைட்டீரியாஸ் பிரகாரம் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா அல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒரு மெத்தட் கொடுக்குறாங்களா, இதை அவங்க RJD மூலம் அப்பாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல்லது இல்லை நாங்கள் இதில் சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சில சேஞ்சஸ் பண்ணி சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறத 7th, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 7th இந்த கேஸை அவங்க அடுத்த ஹியரிங்க்கு கொடுத்துட்டாங்க. பட் பாசிட்டிவ் டு கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவ் அப்படிங்கிற அவங்களோட கேஸ் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. தென் 2019 அந்த கேஸ், அதுக்கப்புறம் 2019 அப்புறம் எக்ஸாமினேஷன் நடக்குமா, 2019 பிரகாரம் போடணுமா அப்படிங்கிற ஒரு கேஸுக்கும் அவங்க அப்பீல் போயிருக்காங்க. அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த கேஸ் எப்போ வருதோ அடுத்து வரும்போது கண்டிப்பாக நம்ம அதை அப்டேட் கொடுக்கலாம். இப்போ GO56க்கானது மட்டும்தான். இதுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த GOவில் காலேஜ் டிஆர்பி நாங்கள் நடத்த போகிறோம், எக்ஸாம் நடத்த போகிறோம், அதனால் இந்த GO56 கேன்சல் பண்ண போகிறதா தான் அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த GOவே அதனால் அதை கேன்சல் பண்ண வேண்டியதாகி போச்சு. அதனால தான் அந்த எக்ஸாம் இப்போ நடத்த முடியல. அதிலிருந்து பிரித்து எடுத்து நீங்கள் கம்பல்சரி இந்த கெஸ்ட் லெக்சர்ஸை நீங்கள் ரெகுலர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரலை. அடுத்த ஹியரிங்க்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இறுதிக்கட்டத்துக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் என்னங்கிறது தெரியும். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ.